இதுல விஜய் வந்து நடவடிக்கை எடுத்தாருன்னா தன்னுடைய சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, போதைப் பொருள் எந்த விஷயத்துல மாட்டினாலும் தூக்கிடுவார் போல, அமைச்சர் பதவியெல்லாம் பார்க்கவே மாட்டார் போல, அடிச்சு வெளியில தள்ளிடுவார் போல அப்படின்னு விஜய் நடவடிக்கை எடுத்தாருன்னா அவருக்கு ஒரு நல்ல பேர் வரும். இல்லை அப்படின்னா தாவேக்கா வந்து அடுத்த திமுக அப்படின்னு சொல்லி நாமளும் சேர்ந்து திட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க புது சேனல் தான். ஸோ நம்ம என்னத்துக்கு சப்போர்ட் பண்ணோம், நம்ம என்னத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்க, சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். எப்பொழுதுமே நல்லதை யார் செஞ்சாலும் பாராட்டுவாங்க, தப்பை யார் செஞ்சாலும் வெளியில சுட்டி காட்டுவோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? மூட்டை பூச்சை கொள்ளும் நவீன இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் வந்து ஒரு காமெடியில் வித்துட்டு இருப்பார்ல. ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மாத்திரையை நுணுக்கிறதுக்கு ஒரு நவீன இயந்திரம் ஒன்றை வந்து நம்ம தாவேக்காவுடைய அமைச்சர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் அவர்கள் கண்டுபிடிச்ச விஷயம்தான் நேத்திலேருந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக எங்கே போனாலும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி விமர்சனம் பண்ணா திட்டுறது நிறைய போயிட்டுருக்கு. அதெல்லாம் பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நான் காலையிலேருந்து ஒரு விஷயம், அதாவது மூட்டை பூச்சை கொள்ளக்கூடிய நவீன இயந்திரம் இருக்கு இல்லையா, அதை நானும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நானும் காலையிலேருந்து ஒரு மாத்திரையை எடுத்து போட்டு பார்த்துக்கோங்க. காலையிலேருந்து ஒரு மாத்திரை வீட்டிலலாம் திட்டுறாங்க, என்னடா காலையிலேருந்து இது என்னடா வேலை, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பட் இருந்தாலும் நானும் ஒரு மாத்திரையை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு கையால் எந்த அளவுக்கு நொறுக்க முடியுமோ நொறுக்கிட்டு, ஒரு ஏடிஎம் கார்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு கார்டை வச்சு போட்டு வெட்டு 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 வெட்டுன்னு நம்ம எப்படி வெட்டினாலுங்க, காலையிலேருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நிறைய டைப் ஆஃப் மாத்திரையும் ட்ரை பண்ணிட்டேன். வெட்டினாலும் என்ன எப்படி வருது அப்படின்னா, மண்ணு மாதிரி வருது. மண்ணு மாதிரி அப்படியே சின்ன சின்ன சின்னதாக வருது தவிர, சரத் அவர்கள் பயன்படுத்தினாங்கல்ல அப்படியே பவுடர் மாதிரி வந்தது இல்லை, அதை மாதிரி வரல. ஸோ அவர்கிட்ட ஏதோ நவீன மிஷின் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அந்த ஏடிஎம் கார்டுலேயே ஏதாவது ஹைடெக் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி இருக்குமா என்னன்னு தெரியல. மாத்திரையை வந்து பவுடர் மாதிரி நுணுக்கிறதுக்கு அதை வச்சு அவர் நுணுக்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் நேற்றுலேருந்து போயிட்டு இருக்கக்கூடிய வீடியோ. நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேங்க, இதை மாதிரி சரத் அந்த அமைச்சர் பண்ணியிருக்காரு. ஸோ தாவேக்கா நடவடிக்கை எடுக்கணும். ஒன்றும் பெருசாலாம் இல்லை, போதைப் பொருள் அப்படின்னாவே அதிகபட்ச தண்டனை அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இன்னொரு சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். அந்த சேனலில் நான் எப்பொழுதும் நியூட்ரலாக தான் வீடியோ போடுவேன். விஜய் நல்லது செஞ்சாங்கன்னா, தாவேக்கா நல்லது செஞ்சாங்கன்னா நல்லது செய்கிறாங்க அப்படின்னு போடுவேன், கெட்டது செஞ்சாங்க தப்பு செய்கிறாங்கன்னா தப்பு செய்கிறாங்க அப்படின்னு போடுவேன். ஸோ நியூட்ரலாக தான் அந்த சேனலில் பேசிகிட்டு இருந்தேன். பட் நேற்று வந்து வீடியோ போட்டதும் இதை மாதிரி தாவேக்கா அமைச்சர் பதவி நீக்கம் ஒன்றும் இதை மாதிரி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டதும் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நீ டிஎம்கே ஆளு, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இந்த சேனல் மூலமாக பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்பா அதுக்கான பதிலடி நீ அந்த சேனல்லே போடலாமே அப்படின்னா, அதில் போட்டால் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் அதை மாதிரியான ஆடியன்ஸ் இப்போ அப்படியே ஒரு வைப்பில் இருக்கிறதுனால எங்கள் தலைவருக்கு எதிராகவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ நாம் என்றைக்கும் யாருக்கும் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு கிடையாது, யாரையும் வேணும்னு பகைச்சிக்கணும்னு கிடையாது. நம்ம அந்த சேனல்லே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நல்லதை யார் செஞ்சாலும் பாராட்டுவோம், தப்பு யார் செஞ்சாலும் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. ஸோ அதில் அவங்க என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன லாஜிக்காக அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம். சொல்லிட்டு கடைசியாக சம்பவம் அப்படிங்கிறது இருக்குது. மனசில் ஒரு கோவம், ஒரு வெறியே வந்துடுச்சு இவங்களுடைய இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு அடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டுங்களா? நிறைய கமெண்ட்ஸு அப்படியே கண்ணா புண்ணான்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு நேற்று நான் அந்த சேனலில் போட்ட வீடியோ, நம்ம அந்த சேனல் பேர் வந்து பிரபா டாக்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க அந்த சேனலில் வேணால் சப்போர்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். தப்பாக பேசுகிற ப்ரோ, லிரிக்கல் பீட் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. தப்பாக பேசுகிற ப்ரோ, உன் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், டிஎம்கே எச்ச மாதிரி பண்ணாத ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு நேத்தி அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம். அப்புறம் வந்து இன்னொரு ஐடி, அரசியல் ரகசியம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, தம்பி அங்கு குழந்தைக்கு மாத்திரையை நறுக்கி கொடுத்திருக்கிறார், தம்பி தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், குழந்தைக்கு மாத்திரையை அப்படியே கொடுக்க முடியாது, அதனால் ஜீரண சக்தி ஆகாதான், அதனால் நொறுக்கி கொடுத்தாராம். நீ பேச பேச கோவம் வருது ப்ரோ, எனக்கு 2 குழந்தை இருக்குது, மாத்திரையை இதை மாதிரி நுணுக்கி நானும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதை மாதிரி நிறைய கமெண்ட்ஸையோ, வர வர நீ பொய்யான செய்தியை சொல்கிறையா, நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க.
என் குழந்தைக்கு அப்பா மாத்திரை ஏன் குழந்தைக்கு அப்பா மாத்திரை கொடுக்கக்கூடாதா, இதை மாதிரி நறுக்கி கொடுக்கறது, அதாவது நுணுக்கி கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி கமெண்ட்ஸ் நேற்று கீழே வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்ல வேண்டியது, அதாவது தாவேக்கா ஆதரவாளர்கள் நலம் விரும்பிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நான் சொல்ல விரும்புகிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க முட்டு கொடுக்கறத நிறுத்துங்க. சரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அமைச்சர் சரத்குமாருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? நீங்க விஜயை பிடிச்சி ஓட்டு போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், பட் சரத்குமார் அமைச்சருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லுங்களேன். அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல தாவேக்காவில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே பரிசுத்தமானவங்களா? யாருமே தப்பானவங்களா இருக்கவே மாட்டாங்களா? யாரை பத்தியும் யாருமே இங்க தப்பாவே பேசக்கூடாதா? ஏங்க எந்த கட்சியில இருந்தாலும் கெட்டவன் இருப்பான், பொறுக்கிப்பா இருப்பான், அவன் மாற்றான் அப்படின்னா அதை எடுத்து பேசுவாங்க தான். இன்னமும் நீங்க சரத்து கூட பழகின மாதிரி என்னமோ பொண்டாட்டி அடுத்த இடத்துல நீங்க உட்கார்ந்த மாதிரி பேசுறீங்க. உங்களுடைய இம்மெச்சூர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அப்படியே அப்பட்டமா காமிக்குது. சீமான் அடிக்கடி மேடையில சொல்லி பார்த்திருக்கேன், மூளைங்கிற ஒரு உறுப்பு இல்லாதவன் தான் அந்த மரத்தெல்லாம் வெட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி எனக்கு தோணுது. மூளை அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கிறவன் இந்த விஷயத்துக்குலாம் முட்டு கொடுக்க மாட்டான். பட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் சப்ஸ்கிரைபர்ஸை தப்பா சொல்லலை, பட் புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு. சும்மா கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றது அப்படிங்கிற விஷயத்த விட்டுருங்க. நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா, அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீ எப்படிப்பா அதை மாதிரி சொன்ன அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. நான் இப்போ சொல்கிறேன், இப்போ ஒரு குழந்தை ஒன்று ஒரு வீடியோ, இதெல்லாம் ஐயோ பார்க்கவே அவ்வளோ கோவம் வருதுன்னு வைங்களேன். ஒரு குழந்தை ஒன்று வந்து வீடியோ போட்டிருக்கு, அதாவது சரத் அங்கிளை வந்து நீங்கள் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைக்கு ஒரு கட்டு சொல்லி 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 எழுதி வச்சு யாரோ சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அது வந்து குழந்தைக்கு மாத்திரை நுணுக்குனது தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வச்சு இப்போ அந்த டீமே வந்து வீடியோ போட்டிருக்காங்க. நாம பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டோம், அது வந்து நான் இதை மாதிரி போதைப் பொருள் அப்படின்னு. பட் அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கு அது வந்து போதைப் பொருள்லாம் கிடையாது, அது வந்து மாத்திரை தான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கு. என்னமோ நம்மளெல்லாம் பைத்தியக்காரங்கன்னு நினச்சிட்டு இவங்க வீடியோ போட வச்சிருக்காங்க. அதாவது டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதை ஒரு குழந்தைய வச்சு பண்ணிடலாம், அதுவும் இவ்வளோ பெரிய ட்ரக் இஷ்யூவில் ஒரு குழந்தைய வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பண்ணது ரொம்ப சீப் பாலிடிக்ஸாக இருக்குன்னு வைங்களா. ரொம்ப கோபம், அதாவது தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட நிறைய பேரே வந்து கோபமாகிற மாதிரி. அதாவது சில பேர் வந்து நான் என்னதான் விஜய் என்ன பண்ணாலும் சரி, விஜய் கட்சியில் இருக்கவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மனநிலையில் இருக்கிறது வந்து அது ஒரு மன நோயா நான் பார்க்குறேன். ஸோ அவங்கள விட்டுருவோம். பட் ஒரு மெச்சூர்டாக இருந்து சரி ஒரு சேஞ்ச் வேணும்னு விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்களே, அவங்களே பார்த்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏன்டா எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த விஷயத்தை வந்து தாவேக்கா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இந்நேரம் தூக்கியிருக்கலாம், சரத்குமாரை வந்து அமைச்சரவையிலேருந்தே தூக்கியிருக்கலாம். பட் யார் என்ன சொல்றாங்க, என்னத்துக்காக இந்த அமைதியா இருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் இதுல எல்லாரும் கேட்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். எல்லாரும் இந்த லாஜிக் பாயிண்டை கேட்டு தான் வந்து சொல்றாங்க, குழந்தைக்கு மாத்திரை நுணுக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வீடியோ எடுத்தாங்கல்ல, ஸோ அந்த வீடியோ எங்கேயாவது குழந்தை தெரிஞ்சுதா? இவங்க 4 பேர் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயாவது குழந்தை தெரிஞ்சுதா? குழந்தை இருந்திருக்கணும்ல, ஒய்ஃப் கையிலையோ பக்கத்தில் இருக்கிறது ஒய்ஃபே இல்லைன்னு சொல்றாங்க, நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பட் அது யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த வீடியோவில் குழந்தை தெரியல, ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை வந்து டிஎம்கே காரங்க பரப்பிட்டாங்க. டிஎம்கே அட்வொகேட் வீடியோ எடுத்தது மனைவி அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. வீடியோவை அவங்க மனைவி தான் எடுத்தாங்க. அப்படிங்கிறப்போ அதை டிஎம்கே காரங்க பரப்புனாங்கன்னா யார் பரப்புனா, இவங்க மனைவி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அதுவும் சும்மா ஸ்டேட்டஸ் வைக்கல, அந்த வீடியோ அப்புறம் இருந்தால் எடுத்து பரப்புவாங்க. எதிர்கட்சினா அப்புறம் என்ன சும்மாவா இருப்பாங்க? தப்பு ஒரு விஷயம் இது மாதிரி நடக்குதுன்னா எடுத்து பரப்புவாங்க தானே. அவங்க ஒய்ஃபு இது வச்சிருக்காங்க, ஸ்டேட்டஸாக வச்சிருக்காங்க, அதை எடுத்து அவங்க பரப்பியிருக்காங்க. இதில் என்ன தப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்னா பரப்புவாங்க தான். இது போக குழந்தைக்கு மாத்திரை நுணுக்கிறது, அப்பா வந்து மாத்திரை நுணுக்கிறத ஏதாவது ஒரு அம்மா வந்து தக் லைஃப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஸ்டேட்டஸ் வைப்பாங்களா? அவங்க மனைவி தக் லைஃப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. இது போக ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு 1.5 வயசு குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தைன்னு சொல்றாங்க. அவங்க குழந்தைக்கு எத்தனை வயசு அப்படிலாம் நம்ம கணக்கு பண்ணால் அது வேற மாதிரி வரணும். இங்க ஒரு அப்பா குழந்தைக்கு மாத்திரை நுணுக்குறாங்க அப்படின்னா மொபைலோட டிஸ்பிளே அது அவ்வளோ ஹைஜீனான இடமா சொல்லுங்க, எவ்வளவு வைரஸ் பாக்டீரியா இருக்கக்கூடிய இடம், அது மேலே போட்டு அதில் வச்சு ஏடிஎம் கார்டு என்ன அவ்வளோ சுத்தமாக இருக்கும், எத்தனை நாள் அதை எங்கெங்க தீர்த்திருப்போம், அதில் வச்சு ஏதாவது ஒரு அப்பா மாத்திரையை நுணுக்கி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களா, ஏடிஎம் கார்டை வச்சு கொடுப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்களே சொல்லுங்க. இது போக
மாத்திரையை அந்த அளவுக்கு நைஸாக பவுடருங்க அது, அதில் இருந்தது பவுடர் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம பவுடரை தொடுறதுக்கும் ஒரு கொஞ்சம் அப்படி நுணுக்கப்பட்ட பொருளை தொடுறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. நீங்கள் மாத்திரையை ஏடிஎம் கார்டை வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க, மாத்திரையை உடச்சி கையாலே உடச்சி போட்டாருன்னு வைங்க, அதை நீங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு இது பண்ணால் சின்ன 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 அப்படியே பார்ட்டிக்கலாக போகுமே தவிர இவங்க சொல்கிற மாதிரி அப்படியே பவுடராக நைஸ் பவுடராலாம் போகாது. பட் இவங்க வந்து உருட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இது போக அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அங்கே வந்து ஒரு 500 ரூபா நோட்டு கண்ணில் தெரியுது, ஏன் இந்த 500 ரூபா நோட்டு கண்ணில் தெரியுது, அது என்னத்துக்காக வைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சிம்பிளாக நான் இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அப்போது இந்த கட்சியெலாம் அதாவது கட்சியில் இவர் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த எம்எல்ஏலாம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒருவேளை கட்சி தொடங்கப்பட்டதுக்கு அப்புறமா கூட இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ கூட இருக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஊரில் அந்த தாம்பரம் லோக்கல்லாம் இவர் டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே கெத்துக்காக வந்து இதை மாதிரி எடுத்துகிட்டு வந்து பாத்தியா ஸ்டேடியத்துக்குள்ளேயே நான் எடுத்துகிட்டு போய் உள்ளே இழுத்துட்டு வந்திருக்கேன் பாத்தியா அப்படின்னு கெத்துக்காக அந்த வந்து அவங்க அப்போ வீடியோவாக எடுத்துருக்கலாம், அது பரப்பப்பட்டிருக்கலாம். பட் என்ன அப்படின்னா, இப்போ அது அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் ஆகியிருந்திருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. சரத்தை பிடிக்காதவன் நிறைய பேர் அங்கே இருந்திருப்பான், அவன் அதை சேவ் பண்ணி வச்சிருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் இது தேவைப்படுன்னு. ஸோ இப்போ அவர் அமைச்சரான உடனே நேற்று அவர் வந்து ஸ்டார்ட் ரன்னிங் ஸ்டாப் ட்ரக்ஸ் அந்த இதுலலாம் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் யாரோ பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்கா ஆளுங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரப்புனதை தப்பா பேசுறாங்களே தவிர, பரப்புனது தப்பு இதை மாதிரி திட்டமிட்டு அதுவும் திமுக பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே தவிர, இந்த ஆள் யூஸ் பண்ணது தப்பு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தாவேக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். மாரத்தான் நடத்துறதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு திமுக மாதிரி இருக்காங்களா? திமுக இப்படிதான் அடிக்கடி விழிப்புணர்வு பேரணி அப்படின்லாம் சொல்லுவாங்க. போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி 2.0 3.0 அப்படின்லாம் கதை சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அப்படியே ஜாலியாக ஈஸியாக கிடைக்கும். ஒரு முட்டாய் மாதிரி, ஒரு பூமர் ஒரு பொட்டி கடையில் கிடைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் வந்து போதைப் பொருள் கிடைச்சிட்டு இருந்தது. பட் இப்போ தாவேக்கா அதுதான் நாங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம், திமுக சரியா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தான் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. பட் இந்த பக்கம் அவங்க அமைச்சர் வந்து ட்ரக் யூஸ் பண்ண இந்த வீடியோ கிடைச்சிருக்கு. இதுல விஜய் வந்து நடவடிக்கை எடுத்தாருன்னா தன்னுடைய சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, போதைப் பொருள் எந்த விஷயத்துல மாட்டினாலும் தூக்கிடுவார் போல, அமைச்சர் பதவியெல்லாம் பார்க்கவே மாட்டார் போல, அடிச்சு வெளியில தள்ளிடுவார் போல அப்படின்னு விஜய் நடவடிக்கை எடுத்தாருன்னா அவருக்கு ஒரு நல்ல பேர் வரும். இல்லை அப்படின்னா தாவேக்கா வந்து அடுத்த திமுக அப்படின்னு சொல்லி நாமளும் சேர்ந்து திட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க புது சேனல் தான். ஸோ நம்ம என்னத்துக்கு சப்போர்ட் பண்ணோம், நம்ம என்னத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்க, சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். எப்பொழுதுமே நல்லதை யார் செஞ்சாலும் பாராட்டுவாங்க, தப்பை யார் செஞ்சாலும் வெளியில சுட்டி காட்டுவோம்.